ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். நேற்று சிஎஸ்கேக்கும் எல்எஸ்ஜிக்கும் நடந்த மேட்ச்ல சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா வெற்றிகரமா 5 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சு கம்பேக் சூப்பர் கிங்ஸ்டா நாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. சில பேர் உண்மையான ஐபிஎல்லே இப்பதான்டா ஸ்டார்ட், தமிழ் புத்தாண்டுக்கு ஏத்த சூப்பரான ட்ரீட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஹைலைட்டா பாத்தீங்கன்னா தலதோனி தான் 11 பால்ல 26 ரன் அடிச்சு தெறிக்க விட்டு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. மேன் ஆஃப் தி மேட்சே அவர் தான்டா. அந்த மாதிரி வெறித்தனமான மேட்ச் காய்ஸ். இவ்வளவு ஜெயிச்சும் சிஎஸ்கே இப்போதைக்கு 10வது இடத்துல தான் இருக்கு. சரி, ஃபியூச்சர்ல ஜெயிச்சுக்கிட்டே இருந்தா மேல வந்துருவாங்கன்னு நம்புவோம். இந்த மேட்ச் பத்தின மீம் ரிவ்யூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் கைஸ். இதான் இந்த உலகத்திலே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். 43 year old MS தோனி ஓன் பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு இளந்தாரி தோனிடா அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் பேக்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். டூபே ஸ்பின் பேஷர். மீன்வைல் டூபே 16 ரன்னுக்கு 16 பால். டூபே திடீர்னு கட்டை போட்டு டெஸ்ட் மேட்ச் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இன்னிங்ஸே போதும் ஜெயிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. தோனி ரன் அவுட் பாத்தீங்கல்ல, நீ சிங்க குட்டி தங்க கட்டி அந்த மாதிரி வெறித்தனமான கம்பேக். தோத்துக்கிட்டே இருக்குங்கிறனால பிடிச்சிட்டு மாத்திக்க முடியுமா? தோக்கறதா? எம்ஐயும் கம்பேக், சிஎஸ்கே பால்டானும் கம்பேக், எம்ஐ பால்டானும் கம்பேக், சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்பேக். காய்ஸ், வெறித்தனமான ஐபிஎல் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் ஜெயிச்சனால இன்னைக்கு ஒருத்தன் தப்பிச்சிட்டான், இல்லைன்னா பொழந்திருப்பானுங்க. இல்ல வேலை டூபேவோட டெஸ்ட் மேட்சை கலாய்ச்சிருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ். பங்காளி ஒரு வழியா நாங்களும் கம்பேக் கொடுத்துட்டோம்டா. சூப்பர் பங்காளி. நெக்ஸ்ட் யார் கூட மேட்ச்? உங்க கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான்டா சூப்பரான ரைவல்ரி காத்துக்கிட்டு இருக்கு. ஃபைனலி ஐ வில் கெட் சம் குட் ஸ்லீப். ஒரு வழியா கைஸ் டிப்ரெஷன்ல தூங்கிட்டு இருந்த எல்லாத்துக்கும் நிம்மதியா ஒரு நைட் தூக்கம் கிடைச்சது. Who do you think you are speaking to Skyler அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமான கம்பேக் தலதோனிட்டு இருந்து 6 அடிக்காம 4 மட்டும் அடிச்சு வின் பண்ணுவது எப்படி? ஆமா, சிஎஸ்கேவோட டெம்ப்ளேட்டே இதான இருக்கு. ஆனா அந்த மேட்ச் வாங்கனே தோனி பாருங்க. ஐ வாஸ் ஒண்டரிங் why I got the player of the match. நூரன் ஜட்டு போல்ட் ரியலி வெல். மத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுக்குறாரா? அதான்டா உண்மையான கேப்டனுங்கிறது. MS தோனி received player of the match after 6 years when everyone wanted him to retire. Bro replied with player of the match award அப்படின்னு சொல்லிட்டு தலதோனினா யாரும் இந்த உலகத்துக்கே காட்டிட்டாரு. கேப்டன்ஷிப், ஸ்டம்பிங், ரன் அவுட், பினிஷிங், ரிட்டர்ன் ஆஃப் தி ரெட் டிராகன், தல ரெட் டிராகன் உலகத்துக்கு காட்டிட்டாரு. மங்களகரமா தமிழ் புத்தாண்டுல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வின்னிங் ஸ்ட்ரீக் ஸ்டார்ட் நினைக்கிறேன். அப்படியே வின் பண்ணிட்டு இருந்தா டாப்புக்கு போயிடும். நீ முடிஞ்சா விக்கெட் எடுத்துக்கடா அம்பையர் அப்படின்னு ஜட்டுவும் முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஃபன் பண்ணாரு. எங்க போனாலும் வின்னிங் ஷாட் அடிக்கிறதுக்கு சிஎஸ்கே பிளேயர் தான் வர வேண்டியதா இருக்கும் அப்படின்ட்டு தலதோனி பினிஷ் பண்ணுவாருன்னு நினைச்சோம். பார்த்தா சிவம் டூவே பினிஷ் பண்ணிட்டாரு. MS தோனி டீசிங் ரோபோட் டாக். கேட்டா பிடிச்ச பையன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட் டாக் பிடிச்சி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு தலதோனி. இதுக்குதான் பயந்துட்டு இருந்தீங்களா? பூரா நான் ஒரே அடிச்சு படுக்க வச்சாச்சு சிஎஸ்கே. அதனால ஈஸியா ஜெயிச்சாச்சு. சேசிங்க்கு எவ்வளவு செட் பண்ணிருக்கீங்க? less than 180. less than 180னா சிஎஸ்கே ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ரெக்கார்டு இன்னைக்கு மெயின்டைன் ஆகுது. டிராப் பண்ண வேண்டியது அஸ்வின் இல்ல ட்ரிப்பாட்டிக்கு எவ்வளவு சான்ஸ் கொடுத்தாலும் அடிக்க மாட்டேங்கிறாரு கைஸ். பேசாம வேற ஏதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்கலாம். நல்ல போலர் தான் மேடம், கொஞ்சம் ஒய்டு தான் நிறைய போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்டா போட்டு தள்ளிட்டு இருக்காரு. பத்தினா நல்ல போலிங். ஓவர் சீசன் சம்மன் ஸ்டெப்ஸ் அப் வித் ஸ்பார்க். வி ஹவ் சீன் திஸ் ஒன் டேக் இஸ் ஹியர் டு ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தாங்க பாருங்க. அவரும் பரவாயில்ல, நல்ல இன்டென்டோட ஆடினாரு. சிஎஸ்கேல 7 ரத்தம் வந்த உடனே மேட்ச் நல்லா சூடு பிடிக்குது. இன்னைக்கு ஒரு ஸ்டம்பிங், ரன் அவுட், ஒரு கேட்ச். எங்கடா இங்க இருந்த எதிரிகளை காணோம். அதோட மேன் ஆஃப் தி மேட்சும் வேற. நீ ஒரு பையன் வாயை திறக்க முடியாது. ஜஸ்ட் மிஸ். ஒருத்தன் சமயம் வாங்கிருப்பான், தப்புஸ்டான். டூபேக்கு ஒரு நல்ல நேரம். பங்காளி கோல் அப்படின்னு சொல்லிட்டு 28ஆம் தேதி சிஎஸ்கே லாஸ்ட், அப்புறம் எம்ஐ லாஸ்ட், அப்புறம் எம்ஐ லாஸ்ட், சிஎஸ்கே லாஸ்ட், அப்புறம் எம்ஐ சிஎஸ்கே. இப்ப எம்ஐ ஒன்னு சிஎஸ்கே ஒன்னு கண்டினியூங் டாடே. ஸ்டில் பங்காளி கோல்ஸ் கண்டினியூ. எம்ஐயோட ஸ்கிரிப்ட் அப்படியே சிஎஸ்கே கொடுத்துட்டாங்க போல. லாலிபப் உனக்கு ரிவெஞ்ச் இருக்குடா, ஒன்னு கேட்கல, மேல வந்து பேசுங்கடா பங்காளிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி டாப்லயே இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு, எங்களுக்கு கிரிக்கெட் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இப்பதான் நல்ல கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. பண்ட் ஃபார்முக்கு வர ஸ்கிரிப்ட் தான். நல்ல வேலை பண்ட் ஃபார்முக்கு வந்தாலும் சிஎஸ்கே சேர்ந்து ஃபார்முக்கு வந்துருச்சு. அதனால பிரச்சனை இல்ல. ஜடேஜா கடைசி எப்ப சார் 6 அடிச்சாரு? ஜடேஜாவும் பேட்டிங்ல ஃபார்ம் விளையாட்டு இருக்கு கைஸ். பவுலிங் தான் ஏதோ போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னதான் மாத்தினாலும் இன்னும் விஜய் சங்கர் திரிபாத்தியில வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள மாத்திரம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும்னு சில பேர் ஃபீல் பண்றாங்க. பாப்போம். 25 திரிபாத்தி 55 ரன், ரோஹித் 56 ரன் தான். அவரை எவனும் ட்ரால் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனுங்க, அவரையெல்லாம் ட்ரால் பண்ண முடியாது. அதாவது ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு சான்சஸ்லாம் கனவுல கூட கிடைக்காதுடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சான்ஸையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு திரிபாத்தி. யாருசாமி ஏதாச்சும் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டிட்டு இருந்தாங்க. ஜஸ்ட் மிஸ். திரிபாத்தி கேட்ச்லாம் நல்லா தான் இருக்கு, பேட்டிங் தான் சரியா வரல. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. சிஎஸ்கே போட்டு ஃபுல் செலிப்ரேஷன் கடைசியா பார்த்தா இன்னும் அவங்க 10வது பிளேஸ்ல தான் கைஸ் இருக்காங்க. விஜய் சங்கர், ராகுல் திரிபாத்தி, கலீல், தோனி, டூபே தள்ளுன்ட்டு ஃபன்னா ஜாலியா இருக்காங்க. திரிபாத்திலாம் மொத்த ஐபிஎல் அவரு தான்டா. ஆமா, இட்ஸ் தோனிஸ் ஐபிஎல் ரா. தோனி ஐம் ஸ்டில் வர்தி அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டாரு. புத்தாண்டு தல புத்தாண்டு கரெக்ட். எப்ப சிஎஸ்கே அடிக்குதோ அப்பதான்டா புத்தாண்டுங்கிற மாதிரி புத்தாண்டுலயே அடிச்சிட்டாங்க. என்னடா சும்மா நொச்சுன்ட்டு எடுத்து ஒரே போடு அப்படின்னு சொல்லிட்டு தலை வந்தோடனே பினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு மேட்ச். ஓல்டஸ்ட் பிளேயர் டு வின் மேன் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னு ஐபிஎல் அது தல தோனிக்கு தான். MS தோனி டுடே as கேப்டன், as விக்கெட் கீப்பர், as finisher எல்லாமே ஃபயர் ரா. ஓல்டஸ்ட் மேன் ஐபிஎல் பட் ஸ்டில் டெலிவர்ஸ் அப்படின்ட்டு ஃபார்மரா இருந்தாலும் கிரிக்கெட் தான் என் உயிர் மூச்சுன்னு சொல்லிட்டு காட்டிட்டாரு. மானிட்டரி போஸ்ட் எல்எஸ்ஜி மேட்ச் இன்னைக்கு சம்பவம் இருக்கு. கோன்கே கிட்ட இருந்து விக்கெட் கீப்பிங், கேப்டன்சி, பேட்டிங், ஆல்ரவுண்ட் ஷோ ஃப்ரம் தோனி. நம்ம விண்டேஜ் தோனி இஸ் பேக். கேப்டன்சி கொடுத்தோன்னே எல்லாம் பழைய மாதிரி நடக்குது. சிஎஸ்கே ஒன் த மேட்ச் பட் நாட் மோர் சாட்டிஸ்ஃபைங் பிகாஸ் இன்னும் 7 மேட்சஸ் இருக்கு. 7 மேட்ச்ல ஒரு 5 மேட்ச் ஜெயிச்சா உள்ள போயிடலாங்கிற நம்பிக்கையில இருக்காங்க. பாப்போம். இவங்க தான் ஆண்ட பரம்பரை அப்படின்ட்டு எம்ஐ சிஎஸ்கே மேல வர ஆரம்பிச்சிட்டான் சார். கொம்ப இறங்கிட்டான். மோஸ்ட் டிஸ்மிசல் இன் ஐபிஎல் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா தோனி 200 விக்கெட் எடுத்து விட்டுருக்காரு.
டிகே 182 விக்கெட். தல தோனி தான் டாப். பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே இன்னும் 10வது இடத்துல தான் கைஸ் இருக்கு. ஆனா எம்ஐ பங்காளி துரோகி 2 பிளேஸ் தள்ளி மேல போயிட்டான். ஆனா புது வரவா ஆர்ஆர் வந்து உள்ள வந்திருக்கு. ஆர்ஆருக்கு ஒரு சோதனையை பாருங்க. பங்கு ஒரு வழியா சிஎஸ்கே கம்பேக் கொடுத்துருச்சு பங்கு. ஆமா, இந்த மீம் போடுறதுக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்பதான் போட முடியுது. பண்ட் ஹிட், ஹெலிகாப்டர் ஷாட் 6, தோனி ஹிட்ஸ் 106, குரு சிஷியாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஷோ. இவங்க 2 பேர் ஆட விடாம ஆயுஷ், சித்தார்த், பேதி மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தா பிளே ஆஃப் போகிறதுக்கு லைட்டா சான்ஸ் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் தான் இனி பிளே ஆஃப் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்புறாங்க. அடேங்கப்பா, ரெட் டிராகனுக்கு தலதோனியோட எடிட்டே நல்லா தான் இருக்கு. சீயிங், சைக்கு, ரசீது, ஸ்டாண்ட் ஸ்ட்ரோக் மேக்கிங். என்ன ருத்துவோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கான். ருத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ருத்துவா இப்பதான் தெரியுது. முத்து நீ இதாமல அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஓப்பனிங். ரிஷப் பண்ணிட்டு பேக் டு ஃபார்ம். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தோத்தாலும் ரிஷப் பண்ணி ஃபார்ம் கொண்டாருன்னு அவங்க கொஞ்சம் ஜாலியா தான் இருப்பாங்க. இந்த ராகுல் திரிபாத்தியை விட நானே நல்லா பேட்டிங் ஆடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் தெரிஞ்சவங்க டென்ஷன் இருப்பாங்க. பங்காளி ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. 2008ல ஆர்ஆரோட 5 கண்டினியூஸ் வின்னிங் ஸ்ட்ரீக் போட்டதும் அவங்க தான். கேகேவோட 6 போட்டதும் அவங்க தான். சிஎஸ்கே கூட தோக்கடிச்சவங்களும் அவங்க தான். பஞ்சாபோட 8 கன்சிக்யூட்டிவ் வின் தோக்கடிச்சது அவங்க தான். எஸ்ஆர்எச் 5, சிஎஸ்கே 6, சிஎஸ்கே 5, டிசியோட 5 கண்டினியூஸ் ரெக்கார்ட் ஸ்ட்ரீக் முடிச்சு விட்டது எம்ஐ தான். கடப்பறனா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாட்ஸ்ல எடுத்து பார்த்தா தெரியுது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் நோட்டோரியஸ் ஸ்பைஸ் வி ஹேவ் எவர் ஹேட் அப்படின்ட்டு நூர் அகமது சரியான பவுலிங் கைஸ். யூ ஹேவ் மை ரெஸ்பெக்ட் ஸ்டாக். வயசானாலும் உன்னோட ஸ்டைல் இன்னும் போகல அந்த மாதிரி தெரிக்க விட்டாரு தோனி. ப்ரோ இஸ் மேஜிக்கல்ட்டு ரன் அவுட் வேற. திஸ் ஒன் இஸ் ஃபார் yellow army. அபிஷேக் சர்மா மாதிரி திரிபாத்தி செய்வாருன்னு பாக்குறாங்க. ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாரு. ஓடு அலைஸ் பேக்குமா வரசாம ஓடிரு. அம்பையர்ஸ் 10 ரன் ஓவர்ஸ் ஒய்டா கொடுத்து தள்ளிட்டாங்க. வயசாயிடுச்சுன்னு சொன்னியாமே இப்ப போடுறா பாக்கலான்ட்டு அடுப்பு 4-6 தெரிக்க விட்டாரு. நம்ம வின் பண்ணிட்டோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னு சொல்லுங்க. திரிபாத்தி, சங்கர், தூபே, ஜடேஜாலாம் டேபிள் டாப்பர்ஸோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு. தலை வந்துட்டாரு. இனி தலை தரிசனம் தான் எல்லா மேட்சும். சிஎஸ்கே ஃபேன்ஸ் டே அந்த பிபி டேப்லெட்ஸ் எடுங்கடா. நல்ல வேலை இப்பதான் பழைய மாதிரி பிபி டேப்லெட்ஸ்ல எடுக்க வைக்கிறாங்க. போக போக அது வின் பண்ணிடுவாங்கன்னு நம்புவோம். 50 from just 4.2 overs பை சிஎஸ்கே ஓபனர்ஸ். இதெல்லாம் நடக்குமா நினைச்சனே, நடந்துருச்சுன்ட்டு ஒரு வழியா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் சிஎஸ்கே பூமட்டைகளா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு தான் 5 மேட்ச் கண்டினியூஸா அடி வாங்கிட்டு இருந்தீங்களா? சிஎஸ்கே கிட்ட எப்பவுமே நல்ல பிளேயர் இருந்திருக்காங்க. இவங்க யூஸ் தான் பண்ண மாட்டாங்க. லக்னோ ஸ்டேடியம் filled with yellow shirts. சிஎஸ்கே அவர் கிங்டம் ஸ்டாண்ட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than yours அப்படிங்கிற எந்த கிரவுண்டு போனாலும் சிஎஸ்கேக்கு அதுதான்டா ஹோம் கிரவுண்டு. நீங்க என்ன பரம்பரை, ஆண்ட பரம்பரை சிஎஸ்கேடா அப்படின்னு சொல்லிட்டு கொடி பறக்குது இல்ல. பெரியவர் பின்னாடி இருக்கும்போது கிரீஸ் விட்டு வெளியே போலாமாடா பதோனி சின்ன பையன், அதனாலதான் அவுட் ஆயிட்டான். முதல்ல கோ பேக் இந்தியன் இருந்தாங்க. இப்ப கம் பேக் இந்தியன் தலதோனி கம்பேக் கொடுத்துட்டார்ல. நாங்களும் கம்பேக் கொடுப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஒரு கம்பேக். போ இன்னைக்கு தான் ஐபிஎல்லே ஸ்டார்ட் ஆகுது போ அப்படின்னு சொல்லிட்டு இனிமே தான் சிறப்பான தரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. We won after 5 continuous losses. இப்பதான்டா நிம்மதியா இருக்கு. அப்பா மகனே அங்குசாமி நீ மகராசனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாடு சூப்பரா சிஎஸ்கே ஏத்த மாதிரி போட்டு கொடுத்துட்டாரு. ஜாலி. பங்காளி கால் மேல படுது பாரு. கால் படுது தெரியுதுல்ல, தலை நில்றா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐ திடீர்னு மேல போயிட்டாங்க. கேட்ச் பண்ணணும். ஃபேன்ஸ் 4 ஓவர்ல 52 ரன் அடிக்கணும். தலை உள்ள இறங்கி அடிச்சு தெருக்கி விட்டார்ல. இந்த சீசன்ல தலை மட்டும் தான் சிஎஸ்கே நல்லா இருக்காரு பாருங்க. 30, 16, 30, 27, 26 அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரியான ஃபார்ம்ல இருக்காரு கைஸ். இனிமே அவர் ரிட்டையர் ஆக சொன்னீங்க அவ்வளவுதான். 33-year-old part-time cricketer and full-time farmer is still finishing games like a pro. ஸ்ட்ராபெரி ஃபார்மர்னா சும்மாவா? 43 வயசுலயும் சும்மா தெறிக்க விடுறாரு. மாப்ள ஒரு வழியா வின் பண்ணிட்டாங்கடா. ஆமா கைஸ். வாக்ட் ஆஃப் win 54 for 29. Finished off 26 for 11 balls. Under pressure the finisher wins it for CSK. தெறிக்க விட்டாரு தலை. அதுல என்ன சந்தேகம்? வயசானா என்ன, லயன் இஸ் ஆல்வேஸ் a lion. அந்த மாதிரி சென்னை சூப்பர் சிங்கோண்டா தல தோனி. தோனி உன் ரத்தத்துல இன்னும் சூடு குறையல தாஸ். பேடாசுமா வரசாம ஓடிரு. when Dhoni enters even the decibel meter stands up. எங்கப்பா என்ன ஒரு பில்டப் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. அதே மாதிரி 6 அடிச்சு தெறிக்க விட்டாரு. இன்னைக்கு ஆடின பாரு அதாண்டா ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி என்னாச்சு. சிஎஸ்கே வந்த மேட்ச் இது சம்பவம் இல்ல சரித்திரம். ஆமா இவங்களே அத்திப்பூ பூக்குற மாதிரி ஒரு டைம் தான் ஜெயிக்கிறாங்க. அப்படி ஜெயிச்சதை சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். we are living in தாலா யூனிவர்ஸ்ரா. கரெக்ட். என் விசுவாசம் சிஎஸ்கே கிடான்னு சொல்லிட்டு சர்துல் சூப்பரா போட்டு கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் சர்துல் தாகூர். கம்பேக் சூப்பர் கிங்ஸ்டா. கம்பேக்னா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சரியான கம்பேக். அதோட ருத்துவோட ரீப்ளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஆயுஷ் மஹ்தீர், அப்புறம் சமரன் ரவிச்சந்திரன் வந்து ஜாம்பாக் ரீப்ளேஸ்மெண்ட். ஆமா ஓகே இவங்க வந்து இதை பர்ஃபார்ம் பண்றாங்களான்னு பார்ப்போம். வெல் பிளஸ்ட். we got good support from fans. thank you to all the fans. ஃபேன்ஸ்ல திட்டிட்டுல இருந்தாங்க. தல தோனி வந்து சோஷியல் மீடியா பக்கம் வரதில்ல போல. இன்னும் சப்போர்ட் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஜெயிச்சா கண்டிப்பா சப்போர்ட் வரும். so far in this IPL season சிஎஸ்கே 32 6, பூரானு 31 6 to பூரானு. இப்படி கிரீன் ரெவல்யூஷனுக்கு எதிரா இருக்கியே வெக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூரான வந்து அவுட் பண்ணி விட்டாச்சுல்ல. பங்காளி தாவுடா தாவு. எங்க தாவுறது, நானே தள்ளாடிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளாடி ஒரு வின்னு கிடைச்சிருச்சு. IPL give me one more chance. எதுக்கு மொத்தமா இழுத்து முடுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு கருண் நாயர் அடிச்சாரு. அதே மாதிரி இவங்க வந்து ட்ரால் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பொசுக்குன்னு அடிச்சிட்டேன்ட்டு கருண் நாயர் பாத்தீங்கன்னா பும்ராவே அடிக்கிறாரு. இன்ஜுரியில இருந்து வரனால கொஞ்சம் வீக்கா இருந்திருக்காரு பும்ரா. அந்த சான்ஸை கருண் நாயர் யூஸ் பண்ணிட்டாரு. பார்க்கலாம் ஃபியூச்சர்ல அதே மாதிரி அடிப்பாருன்ட்டு. கருட ரேங்கிய போட்டான் சார். அன்பீட்டன் டெல்லி டிஃபீட்டட் பை மை பங்காளி. இந்த மாதிரி கருடனை போடுறதுலதான் எம்ஐ ஸ்பெஷலிஸ்டே. அதோட கருணும் பும்ராவும் பாத்தீங்கன்னா ஸ்லெட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீட்டட் எக்ஸ்சேஞ்சுன்ட்டு ரோஹித் தான் சிரிச்சிட்டு இருக்காரு. இவனுங்க என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்குன்ட்டு. அது ஒரு காமெடி. ஓகே கைஸ், சிஎஸ்கே ஒரு வழியா கம்பேக் கொடுத்துருச்சு. இந்த கம்பேக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட சிஎஸ்கே பிளே ஆஃப் போறக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி.